கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நன்றி அறியாதவர்கள் என்ற ஒரு சுபாவத்தை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. இந்த சுபாவத்தை பற்றி இப்பொழுது தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி அறியாதவர்கள் என்ற சுபாவம் அது உமக்கு பிரியமில்லாத சுபாவமாக இருக்கிறது. இந்த சுபாவத்தை உடையவர்கள் அதில் இருந்து விலகும்படியாக, அந்த சுபாவத்திலிருந்து ஒரு பெரிய மாறுதலை, விடுதலையை தரும்படியாக, இந்த சிறையிருப்பிலே இருந்து இவர்களை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை ஆசீர்வதித்து தாரும். இதில் இருக்கிறதான சத்தியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி தாரும். இதை கேட்கிறவர்கள் எல்லாம் ஒரு பெரிய விடுதலையை அடையும்படியாக உதவி செய்யும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி நாட்களில் ஒரு மனிதர்கள் எப்படிப்பட்ட சுபாவங்கள் உடையவர்களாக இருப்பார்கள் என்று ஒரு 19 விதமான சுபாவங்களை இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தில் ஒரு சில சுபாவங்களை நாம் தியானித்திருக்கிறோம். இப்பொழுது இந்த நன்றி அறியாதவர்கள் என்ற தலைப்பை பற்றி நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த நன்றி அறியாத ஒரு சுபாவம், அது ஒரு நன்றி அறிதல் என்று சொல்வது, நன்றியுள்ள இருதயமே அது ஒரு நல்ல இருதயம், நல்ல மனநிலை உள்ள ஒரு இருதயம் என்று சொல்லலாம். நன்றி உணர்வே இல்லாதவர்கள் என்று சொன்னால் மனநிலை பிறந்தவர்கள், மனநிலை இல்லாதவர்கள் என்று மருத்துவ குறிப்புகள் கூறுகின்றன. இந்த உளவியல் பண்பு அல்லது மனநோய் என்று இதை கூறுகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது நன்றியை பற்றி என்று பார்க்கும் பொழுது, அதை பற்றியும் நாம் இந்த செய்தியில் தியானிக்கப் போகிறோம். நன்றி அறிதல் இல்லாதவர்கள், அதனுடைய பண்பு என்ன, எதனாலே அவர்களுக்கு அந்த நன்றி அறிதல் இல்லாத ஒரு பண்பு வந்தது என்பதைத்தான் இந்த செய்தியில் நாம் இப்பொழுது தியானிக்கப் போகிறோம். முதலாவதாக, இந்த நன்றி அறிதல் என்ற பண்பு என்பது அது ஒரு நல்ல தெளிவான மனநிலை உள்ள, நல்ல மனநலம் உள்ள ஒரு மனிதனிடத்தில் யாராவது ஒரு சின்ன உதவி செய்தாலும் கூட நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள். இது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பு. பல நல்ல பண்புகள் உள்ளன. அதிலே இந்த நன்றி உள்ள இருதயம், தேவனும் நன்றி உள்ள இருதயத்தை விரும்புகிறார். ஆனால் இந்த நன்றி இல்லாத இருதயம் இவர்களுக்கு எப்படி வருகிறது என்று பார்க்கும் பொழுது, இது ஒரு பிசாசினுடைய சுபாவம். அந்த பிசாசினுடைய சுபாவம் தான் நன்றி அறியாத ஒரு இருதயத்தை அவர்களுக்குள்ள கொடுக்கிறது. இது ஒரு மனநலம் சார்ந்த அல்லது ஒரு மன நோய் என்று சொல்லலாம். எப்படி என்று சொன்னால், இந்த மனநலம் எப்படி உண்டாகிறது? நன்றி இல்லாத இருதயம் ஒரு மனிதனுக்குள்ளே எப்படி உருவாகிறது என்று பார்த்தால், ஒரு மன இறுக்கம் என்று சொல்லக்கூடிய டிப்ரெஷன் இவர்களுக்குள்ளே உருவாகும்.
யாருக்கெல்லாம் டிப்ரெஷன், அதிகமான அளவில் டிப்ரெஷன் இருக்கிறதோ, மன அழுத்தம், மன இறுக்கம் இருக்கிறதோ, இதைத்தான் வேதம் இருதய கடினம் என்று சொல்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த இருதய கடினத்தை மிகவும் வன்மையாக அவர் அதை துக்கப்பட்டு கடிந்து கொண்ட சம்பவங்கள் நிறைய உண்டு. அவர்கள் இருதய கடினத்தை குறித்து அவர் ஆச்சரியப்பட்டார். அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து அவர் ஆச்சரியப்பட்டார் என்று வேதம் கூறுகிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே கூட அவருடைய மன இறுக்கம், மனக்கடினம், இந்த மனக்கடினம் அவிசுவாசத்தை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுத்துவிடும். அப்படித்தான் இவர்களுக்குள்ள இருக்கிறதான ஒரு ஆழ்ந்த மன இறுக்கம், கிரேட் டிப்ரெஷன் என்று சொல்வார்கள். இந்த கிரேட் டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய இந்த ஆழ்ந்த மன இறுக்கம் வருவதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால், இவர்களுக்கு வாழ்க்கையிலே ஏற்பட்ட சில அனுபவங்கள் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். PTSD என்று சொல்வார்கள், போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் என்று சொல்லக்கூடிய அனுபவங்கள், வாழ்க்கையிலே சில சம்பவங்கள், அனுபவங்கள், ஏமாற்றங்கள், சில தோல்விகள், இது போலெல்லாம் வரும்பொழுது யாரையும் நம்புறதில்லை, யாரையும் நேசிக்கக்கூடாத ஒரு இருதயம் அவர்களுக்குள்ளே வந்துவிடும். இருதயம் கடினமாகி போகும். அவர்கள் தங்களை சுற்றிலும் ஒரு வேலி அமைத்துக் கொள்வார்கள். இதுதான் அவர்களுக்கு நன்றி உள்ள இருதயம் இருக்காது, மகிழ்ச்சி உள்ள இருதயமும் அவர்களுக்கு இருக்காது. மகிழ்ச்சி இருந்தால்தான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்யும் பொழுது நன்றி என்று சொல்வார்கள். அந்த நன்றி என்ன உணர்ச்சியை தரும் என்று சொன்னால், நன்றி என்று சொல்லுகிறவர்களுக்கும் மனதிலே ஒரு மகிழ்ச்சி இருக்கும், அதை கேட்கிறவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி அவர்களுக்குள்ளே உண்டாகும். நாம் செய்த உதவிக்கு அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு நன்றி சொன்னார்கள் என்று சொல்லி அந்த நன்றியுள்ள இருதயத்தை அவர்கள் போற்றுவார்கள். ஆனால் இந்த குறிப்பிட்ட மனிதருக்கு இருதய கடினம் இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தாலும், உதவிகளை பெற்றுக்கொண்டாலும் அதை பெரிதாக நினைக்கவே மாட்டார்கள். ஏனென்றால் அவருடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். இன்னும் நிறைய செய்ய வேண்டும், இது என்ன பெரிய காரியம், இது என்ன செய்து விட்டார்கள், இப்படி நாம் இவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று. ஆனால் இவர்கள் யாருக்கும் எந்த ஒரு சின்ன உதவியும் கூட செய்திருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட இருதயம் இவர்களுக்குள்ளே இருக்கும். இதனால தான் அவருடைய இருதயமானது கடினப்பட்டு கிடக்கிறது என்பதை நாம் அனுபவத்திலே நன்றாக பலரை பார்த்திருக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக, இந்த நன்றி இல்லாத இருதயம் அது ஒரு மனநல பிழற்சி என்று சொல்கிறார்கள். லேக் ஆஃப் கிராட்டிடியூட் என்று சொன்னால் அது ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர். அடுத்ததாக, அது ஒரு இம்பேர்டு இன்டர்னல் அல்லது இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் என்று சொன்னால், ஒரு மனிதருக்கும் மற்ற மனிதர்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய நெருக்கமான உறவுகள் அல்லது மற்ற மனிதரோடு கூட சேர்ந்து கலந்து கொள்ள மாட்டார்கள். இது டீசோஷியலைசேஷன் என்று கூட சொல்லலாம். சமுதாயத்தை விட்டு தங்களை தாங்களே சுற்றி ஒரு வளையத்தை வைத்துக் கொள்வார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், ஒரு குறிப்பிட்ட சில மனிதர்களோடு மாத்திரம் இவர்கள் நெருக்கமாக இருப்பார்கள், மற்றவர்களை நெருங்கவும் விட மாட்டார்கள், இவர்களும் போக மாட்டார்கள். இது ஒரு டீசோஷியலைசேஷன் அல்லது செலக்டிவ் ரிலேஷன்ஷிப் என்று கூட சொல்லலாம். இது எல்லாமே ஒரு வகையில் பார்த்தால் மனநோயாக இருந்தாலும், இது பிசாசினுடைய பொல்லாத இருதயம், அவனுடைய கடினத்தன்மை, அவனுடைய சுபாவங்கள் எல்லாம், இந்த சுபாவங்கள் இவர்களுக்கு இருக்கிற சுபாவங்கள் எல்லாம் பிசாசு இடத்துல நாம் காணலாம். விழுந்து போன அந்த பொல்லாத பிசாசின், அந்த விழுந்து போன தூதனின் பொல்லாத ஆவிகள், அவனுக்குள்ளே இப்படிப்பட்ட சுபாவங்கள் நிறைய இருக்கும். இதை நாம் பல செய்திகளிலே இதை பற்றி நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். அடுத்து,
நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் என்று சொல்லக்கூடிய பர்பிரியர் என்ற சுபாவம் உடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அதாவது அவர்களுக்கு மாத்திரம்தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள், அவர்களை மாத்திரம்தான் நேசிப்பார்கள், அவர்கள் மாத்திரம்தான் முக்கியமான ஆள், அல்லது அவர்கள்தான் மிக உயர்ந்தவர்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கிறதுனால மற்றவர்களிடத்தில் அவர்கள் செய்த உதவிக்கு நன்றியோடு அவர்கள் இருக்கவே மாட்டார்கள். அடுத்தது ஒரு நெகட்டிவ் அவுட்லுக் உள்ளவர்கள், அதாவது எதிர்மறையான ஒரு காரியம், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவர்கள் நல்லதையே நினைக்கவும் மாட்டார்கள், நல்லதையே பேசவும் மாட்டார்கள். அதாவது நலமானதையே நினைக்க வேண்டும், நலமானதையே பேச வேண்டும் என்று அவர்களுக்குள்ளே ஒரு எண்ணம் உணர்வு வராது. எல்லாம் தோல்வி சம்பந்தப்பட்ட செய்திகளாகத்தான் அவர்கள் வாயிலிருந்து உண்டாகுமே தவிர, பக்தி விஷயத்திலே கூட தேவன் மேலே ஒரு சலிப்பு அவர்களுக்குள்ளே இருக்கும். மனிதர்கள் மேலே சலிப்பு இருக்கிறதுனால அவர்கள் தேவனை குறை கூறுகிறவர்களாக, தேவனை தூஷிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆண்டவர் நமக்கு என்ன செய்து விட்டார் என்று குறை சொல்லுவார்கள். கடவுள் மாத்திரம் எனக்கு என்ன செய்து விட்டார் என்று சொல்லக்கூடிய அந்த பண்பு, அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அறிக்கையிட்டால் அவர்களுக்கு எவ்வளவோ நன்மைகள் இன்னும் கிடைக்கும். இருதயம் சந்தோஷப்படும், இருதயத்தில் ஒரு பெரிய கிருபையெல்லாம் உண்டாகும். ஆனால் அவர்கள் அதை விரும்ப மாட்டார்கள், அல்லது அவர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறதான அந்த சுபாவத்துக்கு அதிபதியாகிய பிசாசு அதை அனுமதிக்க மாட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக பொறாமை உடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள். நன்றி அறிதல் இல்லாதவர்கள். ஏன் பொறாமை உடையவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள் என்று சொன்னால், மற்றவருடைய வளர்ச்சியிலே அவர்கள் சந்தோஷப்பட மாட்டார்கள், பொறாமைப்படுவார்கள். அவர்களுக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட உயர்வு எப்படி வந்தது, நமக்கு வரவில்லையே என்று சொல்லி ஒரு ஏக்கம் அவர்களுக்குள்ளே இருக்கிறதுனால அவர்களுக்கு உதவி செய்தவர்களை எல்லாம் இவர்கள் பகைப்பார்கள். தனக்கு உதவி செய்யவில்லையே என்று பகைப்பார்கள். இப்படி பொறாமைப்படுவார்கள். பிசாசு கூட பொறாமைப்படக்கூடியவன். பிசாசினுடைய பெரிய சுபாவம் பொறாமைதான். அவன் ஏன் வானத்திலிருந்து தள்ளப்பட்டான் என்று பல செய்திகளில் நாம் தியானித்திருக்கிறோம். அவனுக்கென்று ஒரு சிங்காசனத்தை தேவன் கொடுத்திருந்தார். தேவ தூதர்களை, தூத கணங்களை கொடுத்திருந்தார். அவன் ஒரு பிரதான தூதனை போல இருந்தான். ஆனால் இவன் என்ன செய்தான், அதை விட்டுவிட்டு தன் ஸ்தானத்தை விட்டு மனிதனுக்காக தேவன் உண்டாக்கி வைத்திருந்ததான அந்த மகிமையை விரும்பி அதை அடைய வேண்டும் என்று சொல்லி, நான் வானத்துக்கு ஏறுவேன், மேகங்களுக்கு மேலாக, நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் இருக்கிற சீயோன் பருவத்தில் வீற்றிருப்பேன், உன்னதமான ஒரு கொப்பாப்பேன் என்றெல்லாம் உயர்த்தினான். அப்படி ஒரு நன்றி உள்ள இருதயம் அவனுக்குள்ள இல்லை. ஒரு சாதாரண ஒரு தேவ தூதனுக்கு ஒரு சிங்காசனத்தை கொடுத்து தேவன் வைத்திருந்தார் என்று சொன்னால் அவன் எவ்வளவு நன்றி உள்ளவனாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவனுக்குள்ளே இருந்ததான பொறாமையினால, நன்றி இல்லாத இருதயத்தினால அவன் கீழே தள்ளப்பட்டான். இந்த பொறாமை தான் காயின் ஆபேல் விஷயத்தில் காயினுக்குள்ளே அந்த பொறாமை பிரவேசித்ததுனால அவன் தன்னுடைய சொந்த சகோதரனை கொலை செய்து விட்டான். பிசாசுக்கு நன்றி உள்ள இருதயம் கிடையாது. அதனாலே அப்படிப்பட்ட ஆவி இவர்களுக்கும் இருக்கும். இது மனநோயாக இருக்கும். மனநோயாக இருக்கிறது. எல்லா மனநோய்களுமே பார்த்தால் உடல் சார்ந்த மனநோய்கள் சில உண்டு. சில மனிதர்களுக்கு ஒரு சில ஹார்மோன்ஸ் அல்லது ஒரு சில கெமிக்கல்ஸ், மூளையில் சில கெமிக்கல்ஸ் இருக்கிறது, ரசாயனங்கள். இந்த ரசாயனங்கள் குறைவினால சில மன அழுத்த நோய்கள் வரும்.
இந்த செரட்டோனின் போன்ற சில ரசாயனங்கள் இருக்கிறது. அதெல்லாம் ஹாப்பி ஹார்மோன்ஸ் என்று சொல்வார்கள். இப்படி பல குறைபாடுகளினாலே வருகிறது உண்டு, அது வேறு விஷயம். ஆனால் குறிப்பிட்ட சில மன நோய்களுக்கு காரணம் மனம் சார்ந்த சில சுபாவங்கள் தான். பெரும்பாலும் ஞாபக மறதி வருகிறது என்று சொன்னால் அதற்கு சில உடற்கூறு சம்பந்தப்பட்ட சில சுபாவங்கள், சில குறைபாடுகள் அதில் வரும். கோபம் வருகிறது என்று சொன்னால், அல்லது பொறாமை வருகிறது என்று சொன்னால், நன்றில்லாத இருதயம் வருகிறது என்று சொன்னால், இதையெல்லாம் சில சுபாவங்கள், ட்ரெய்ட்ஸ் என்று சொல்லலாம். ஆனால் இது மனநோய் என்று சொல்ல முடியாது. மனநோயின் ஒரு அறிகுறி, ஒரு ட்ரெய்ட், ஒரு சுபாவம். இப்படி மனிதர்கள் இருக்கிறார்கள். அடுத்து கம்ப்ளைண்ட் என்று சொல்லக்கூடிய குறை கூறுகிறவர்களாக இருப்பார்கள். எப்பொழுதும் எதையாவது ஒரு குறை சொல்லிக் கொண்டிருப்பார்கள், யாரையாவது குறை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் உன்னால் தான் எனக்கு இப்படி ஆயிற்று என்று சொல்வார்கள். ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமை, இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மேட்டிமை, இவருடைய குற்றத்தை, இவருடைய தவறை, இவருடைய தோல்வியை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அதை மற்றவர்கள் மேலே ஷிஃப்டிங் என்று சொல்வார்கள். மற்றவர்கள் மேலே அதை தள்ளிவிடுவார்கள். உன்னால் தான் எனக்கு இப்படி வந்தது, உன்னால் தான் நான் இப்படிலாம் செய்தேன். இது இன்னும் ஒரு மன நல குறைபாடுகளை கூட சொல்லலாம். பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் என்று சொல்வார்கள். ஒரு சில நேரத்தில் அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சினால் துள்ளுவார்கள். கொஞ்ச நேரம் கழித்து அல்லது சில நாட்கள் கழித்து ஆழ்ந்த துக்கத்துக்கு போய்விடுவார்கள். இது 2 விதமான மனநிலைகளுக்கு இடையிலே இருக்கிறவர்கள் கூட அவர்கள் மற்றவர்களை குறை சொல்வார்கள். அவர்களும் கூட மற்றவர்களுக்காக ஒரு கரிசனை இல்லாதவர்களாக இருப்பார்கள். இதுதான் முக்கியமான ஒரு அறிகுறி. மற்றவர்களை பற்றி மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், தன்னை போல பிறரை நேசி என்று ஆண்டவர் சொன்னார். அப்படி மற்றவர்களை நேசிக்கவே மாட்டார்கள். எல்லாம் அவர்களுக்குத்தான், எல்லாம் அவர்களுக்குத்தான் வேண்டும். பிசாசுடைய குணம் அது. பிசாசு கூட வானத்துக்கு ஏறி அங்கே போய் உட்கார வேண்டும். இவனுக்குத்தான் இருக்கிறது சிங்காசனம். கடைசியில் என்ன நடந்தது? அவன் தன்னுடைய சிங்காசனத்தை இழந்து போனான், கீழே விழுந்து போனான். இப்படிப்பட்ட ஆவி, இப்படிப்பட்ட சூழ்நிலை, இப்படிப்பட்ட சுபாவங்கள் உடையவர்களாக இந்த மனிதர்கள் விளங்குகிறதை பார்க்கலாம். அடுத்தது ஒரு மெலன்கலி என்று சொல்வார்கள். அதாவது ஒரு துக்கம். யாழ் மனதில் எப்போதும் ஒரு தேவை இருந்து கொண்டே இருக்கும். இது இல்லையே, அது இல்லையே, அவர்களுக்கு இது இருக்கிறதே, எனக்கு இது இல்லையே என்று துக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். சுயநலம் மிகுந்தவர்களாக, தன்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இதெல்லாம் சில உளநல குறைபாடுகள் என்று சொல்லலாம். உளநல பண்புகளிலே இருக்கக்கூடிய சில குறைபாடுகள். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் பொல்லாத பிசாசினுடைய ஆவி இவர்களை இப்படியெல்லாம் செய்கிறது என்று நாம் சொல்லலாம். அப்படியானால் வேதம் இதை பற்றி என்ன கூறுகிறது என்று பார்த்தா, நன்றியுள்ள இருதயம் தேவனை மகிமைப்படுத்தும். ஆனால் உணர்வில்லாத இருதயம் என்ன செய்யும்? அது இருளடைந்து போகிறதுனால, நன்றி என்பது இருந்தால் தேவனுக்கு மகிமையை செலுத்தும். அப்படி நன்றியே இல்லாத ஒரு இருதயத்தில் தேவனுக்கு அது எப்படி மகிமையை செலுத்தும்? எப்படி நன்றியுள்ள இருதயமாக இருக்கும்? இதற்கு அடிப்படை காரணமாக ஒரு வசனத்தை நாம் சொல்லலாம். ரோமர் 1 அதிகாரம்
21 முதல் 32 வரை இருக்கிற வசனங்களில் இதை பற்றிய ஆழமான ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு அடிப்படை காரணம் என்ன? இப்படிப்பட்ட உணர்வில்லாத இருதயம் இவர்களுக்குள்ளே வருகிறது. நன்றி இல்லாத இருதயம் வருவதற்கு காரணம் உணர்வில்லாத இருதயம். ஏன் உணர்வில்லாமல் போகிறது என்று சொன்னால், அவர்களுக்கு என்ன நடக்கிறது, நமக்கு என்ன செய்தார்கள், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அதற்கு பதிலாக அவர்களுக்கு நன்றியை காட்ட வேண்டும் என்ற இருதயம் அவர்களுக்குள்ளே இல்லாமல் போகும். அதற்கு என்ன காரணம்? அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். தேவனை அறிந்தவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஒரு நண்பர் அல்லது ஒரு உறவினர் அல்லது யாராவது ஒருவர் நமக்கு உதவி செய்யும் பொழுது, நம்மிடத்தில் அன்பாக இருக்கும் பொழுது பதிலுக்கு அன்பாக இருக்க வேண்டும். பதிலுக்கு நன்றி என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும். இது சாதாரண ஒரு மனிதனுக்குள்ள சுபாவம் அல்லவா? அப்படித்தான் தேவனையும் கூட என்ன செய்ய வேண்டும்? தேவன் என்று அறிந்த பிறகு அந்த தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். மகிமைப்படுத்துதல் என்று சொன்னால் நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். நன்றியை செலுத்துவது என்பது இந்த தேவனை பொறுத்த வரைக்கும், நான் மற்றவர்களுக்கு நன்றி என்று சொல்வதற்கு பதிலாக தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீர் இதை செய்தபடினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நன்றியுள்ள இருதயம் தேவனுக்கு மிகவும் பிடித்த ஒரு இருதயம். நன்றி இல்லாத இருதயம், உணர்வில்லாத இருதயம், கடினமான இருதயம், அவிசுவாசம் உள்ள இருதயம், இதையெல்லாம் தேவன் அருவருக்கிறார், வெறுக்கிறார். இதை நாம் வேதத்திலே பல இடங்களிலே காண முடிகிறது. இந்த வசனம் சொல்கிறது, அவரை அறிந்தும் தேவன் என்று அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்து போயிற்று. உணர்வில்லாத தேவனை ஸ்தோத்தரிக்காமல் மகிமைப்படுத்தாமல் இருக்கும் பொழுது, தேவனை தேவன் என்று விசுவாசிக்காத பொழுது உணர்வு இல்லாமல் போகிறது. அவருடைய இருதயம் இருளடைந்து போகிறது. பிசாசனுடைய இருதயம், பிசாசு இருக்கிற இடத்துல இருள் இருக்கும், வெளிச்சம் இருக்காது. அவனுக்கு வெளிச்சம் பிடிக்காது. பாருங்க, தேவன் அவனை பூமியிலே விட தள்ளின பொழுது என்ன நடந்தது? அங்கே இருந்த அவனுக்குள்ளே இருந்த தேவனுடைய மகிமை எல்லாம் அவனை விட்டு நீங்கி போயிற்று. அதனாலே அவன் இருளாய் போனான். அந்த இருள் அந்த பூமியிலே அந்த விழுந்து போன தேவ தூதர்கள் இருந்ததுனாலே அங்கே இருள் குடிக்கொண்டிருந்தது. அப்பொழுது தேவன் வந்து வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி வெளிச்சத்தை கொடுத்தார். இப்படிப்பட்ட இருதயம், இருளடைந்திருக்கிற இருதயத்தை அல்லது இந்த நோயை அல்லது இந்த சுபாவத்தை எப்படி மாற்ற முடியும் தெரியுமா? உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்திருக்கிறது. அந்த இருளை நீக்க வேண்டுமானால் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லும்போது அந்த இருள் நீங்கும். அப்பொழுது உணர்வில்லாத இருதயம் உணர்வுள்ள இருதயமாக மாறும். நன்றியுள்ள இருதயம் உண்டாகும். அப்பொழுது அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படித்தான் இதற்கு விடுதலை. இது நன்றி இல்லாத இருதயம் என்பது அது ஒரு மனநோய் அல்ல. ஆனால் அந்த இருதயம், நன்றியில்லாத இருதயம் இருக்கிற அந்த சுபாவம் பல மனநோய்களுக்குள்ளே இருக்கிறதான ஒரு சுபாவம். இந்த ஒரு குறிப்பிட்ட சுபாவத்துக்கு மாத்திரம் மருந்து கொடுக்க முடியாது, அதற்கு கவுன்சிலிங் என்ற ஆலோசனை கொடுக்க முடியாது. ஏனென்றால் இது ஒரு வியாதியாக சொல்ல முடியாது. ஆனால் பலவிதமான மனநோய்களுக்கு அடிப்படையாக இந்த ஒரு சுபாவத்தை, பலவிதமான மனநோய்களுக்குள்ளே இந்த சுபாவம் இருக்கும். இந்த சுபாவம் பிசாசினுடைய அடிப்படை சுபாவங்களிலே ஒன்று.
இதனாலே என்ன நடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க. உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி, அதாவது இந்த சுபாவம் மனநோய் என்று நாம் சொன்னோம். மனநோயின் அறிகுறிகளிலே ஒன்று இது. வேதமே சொல்லுகிறது இவர்கள் பைத்தியக்காரராகி என்று. அப்படியானால் என்ன சுபாவம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லுவார்கள். தங்களுக்கு எல்லாம் தெரியும், தங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை, மற்றவர்களை விட இவர்கள் உயர்ந்தவர்கள் என்றெல்லாம் இவர்கள் சொல்லி, இவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொன்னாலும் பைத்தியக்காரர்களாகி விடுகிறார்கள். தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லை. அதனாலே தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். இதுதான் அவர்களுக்குள்ளே இந்த பிசாசுடைய சுபாவம் இருக்கிறதுனால அவர்கள் இந்த நோய்க்கு அல்லது இந்த சுபாவத்துக்கு, இந்த அறிகுறிகளுக்கு அவர்கள் அடிமைகளாகி போகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தோ, அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்திலே பிரியப்படுகிறவர்களுமா இருக்கிறார்கள். பாருங்க, இது தேவன் பிரியப்படாத காரியம். அதனால இவர்களுக்கு உறவு யார் தெரியுமா? இப்படியெல்லாம் செய்கிறவர்கள் யாரோ அவர்களோடு தான் இவர்கள் நெருக்கமாக இருப்பார்கள். நான் ஏற்கனவே நாம் சொன்னது போல செலக்டிவ் குரூப் என்று சொல்லக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குழுவில் அவர்களிடத்தில் தான் இவர்கள் அன்பாக இருப்பார்கள், அவர்களிடத்தில் தான் இணக்கமாக இருப்பார்கள், அவர்களிடத்தில் தான் பழகுவார்கள். மற்றவர்களை விரோதிப்பார்கள். காரணம் என்ன தெரியுமா? மற்றவர்களை இவர்கள் அற்பமாக எண்ணுவார்கள், தங்களை மிக உயர்வாக எண்ணுவார்கள். இவர்களிடத்தில் இருக்கிற ஆவிக்கும் மற்றவர்களிடத்தில் இருக்கிற ஆவிக்கும் வேறுபாடு இருக்கும். குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகளை மிகவும் அருவருப்பார்கள், வெறுத்து ஒதுக்குவார்கள். அவர்களிடத்திலே பகை உணர்வோடு கூட தான் பழகுவார்கள். பேசவே மாட்டார்கள், ஒருவேளை பார்த்தாலும் கூட பார்க்காதது போல போய்விடுவார்கள். இதற்கெல்லாம் காரணம் அவர்களிடத்திலே கிரி செய்கிறதான அந்த சுபாவங்களுக்கு அதிபதியான அந்த பிசாசு. இதனாலே அவர்களுக்குள்ள என்ன சுபாவங்கள் வரும் என்று சொன்னால், ஏறக்குறைய 23 விதமான சுபாவங்கள் இந்த வசனங்கள் கூறுகிறது. இது பிசாசிடத்திலே உள்ள சுபாவங்கள். இது இந்த மனநோய் பாதிப்புக்கு உள்ளான அந்த மனிதர்களிடத்திலும் இந்த சுபாவங்கள் இருக்கும். என்னென்ன சுபாவங்கள்? அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், வேசித்தனத்தினாலோ, துரோகத்தினாலோ, பொருளாசையினாலோ, குரோதத்தினாலோ நிறையப்பட்டு, பொறாமையினாலோ, கொலையினாலோ, வாக்குவாதத்தினாலோ, வஞ்சகத்தினாலோ, வன்மத்தினாலும் நிறைந்தவர்களாய், புறங்கூறுகிறவர்களாய், அவதூறு பண்ணுகிறவர்களாய், தேவ பகைஞராய், துராகிருதம் பண்ணுகிறவர்களாய், அகந்தை உள்ளவர்களாய், வீம்புக்காரராய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களாய், உணர்வில்லாதவர்களாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களாய், சுபாவ அன்பு இல்லாதவர்களாய், இணங்காதவர்களாய், இரக்கம் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். இதில் பல சுபாவங்கள், பெரும்பாலும் எல்லா சுபாவங்களுமே பிசாசின் சுபாவங்களாக இருந்தாலும் ஒரு சில சுபாவங்கள் வெளிப்படையாகவே தெரிகிறது. நாம் ஏற்கனவே தியானித்தது போல துரோகம். இவர்கள் விக்கிரக ஆராதனை போன்ற காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறது மாத்திரமல்ல, தேவனை தூஷிக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று நாம் பார்த்தோம். அப்படியே தேவ பகைஞராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
உணர்வில்லாதவர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொலை பாதகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காயின் ஆபேல் விஷயத்தில் இந்த கொலை பாதகத்தை பற்றி சொல்லியிருக்கிறோம். அடுத்து பொறாமை என்று பார்க்கிறோம். வாக்குவாதம், எது சொன்னாலும் அதற்கு எதிர்த்து தான் பேசுவார்கள். காரணம் என்ன தெரியுமா? பிசாசு எதிர்க்கிறவன். எதை சொன்னாலும் கான்ட்ரடிக்ஷன் என்று சொல்வார்கள். எந்த ஒரு காரியத்தை பற்றி பேசினாலும் அது அப்படி அல்ல, அது இப்படித்தான் என்று சொல்லக்கூடிய சுபாவங்கள். இணங்கி போகவே மாட்டார்கள். ஒரு சுபாவத்திலேயே அன்பில்லாதவர்களாக இருப்பார்கள். அவர்கள் யாரிடத்திலும் அன்பாக இணங்கி போகிறவர்களாக இருக்க மாட்டார்கள். இரக்கம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். இந்த நன்றியறிதல் இல்லாத சுபாவத்துக்கு காரணம் இணங்கி போக மாட்டார்கள். அது மட்டுமல்ல, யாராவது இவர்களுக்கு உதவி செய்தால் அதற்கு நன்றி சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அதை அவர்கள் நினைத்து பார்க்காவிட்டாலும் பரவாயில்லை, அவர்கள் எந்த உதவியும் செய்யாதவர்களைப் போல அவர்களை பேசுவார்கள். இன்னும் பார்க்க போனால் சிலர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு சிலருக்கு சில உதவிகளை நாம் செய்யலாம். அதற்கு அவர்கள் நன்றி சொல்ல கூட வேண்டாம். இது நாம் அவர்களுக்கு செய்ததினாலே வந்ததல்ல, அது வேறு ஒருவர் செய்தார் அல்லது தானாக நடந்தது என்று சொல்லுவார்கள். அப்பொழுது உதவி செய்தவர்களுடைய மனம் எப்படி வேதனைப்படும்? அதற்கு காரணம், இவர்களுக்கு மற்றவர்களை பற்றிய உணர்வு இருக்காது, இரக்கமில்லாதவர்களாக இருப்பார்கள், மற்றவர்களுடைய உள்ளத்தை புரிந்து கொள்ளாதவர்களாக அவர்கள் வருத்தப்படுவார்களே, அவர்கள் செய்ததற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டுமே என்றெல்லாம் நினைக்கவே மாட்டார்கள். காரணம், இவர்களிடத்தில் இருக்கிற சுபாவங்கள் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. அடுத்து, நன்றி என்பதை வேதம் எப்படி விளக்குகிறது என்று பார்க்கும் பொழுது, லூக்கா 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரு. தேவன் அப்படித்தான் செய்வார். நன்றி இல்லாத நமக்கும் துரோகம் செய்கிற நமக்கும் தேவன் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். மழை எப்படி எல்லா இடங்களிலும் பொழிகிறதோ அதுபோல தேவன் கூட இவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று நினைக்காமல் எல்லாருக்குமே நன்மை செய்கிறார். அப்படி நாமும் கூட செய்ய வேண்டும் என்று இந்த வசனம் கோருகிறது. அது மட்டுமல்ல, சபையிலும் சரி, சபையில் இருக்கிற ஊழியக்காரர்களும் சரி, தேவனும் கூட நன்றியுள்ள இருதயத்தை அவர் விரும்புகிறார். இதை சில வசனங்களிலே நாம் பார்க்கலாம். கணம் பொருந்திய ஃபேலிக்ஸே, நாங்கள் உம்மாலே மிகுந்த சமாதான சௌக்கியம் அனுபவிக்கிறதையும் உம்முடைய பராமரிப்பினாலே இந்த தேசத்தாருக்கு சிறந்த நன்மைகள் நடக்கிறதையும் நாங்கள் எப்பொழுதும் எங்கும் மிகுந்த நன்றி அறிதலுடனே அங்கீகாரம் பண்ணுகிறோம் என்று அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படி நன்மைகளை பெற்றதனாலே அப்போஸ்தலர்கள் அவனை வாழ்த்தி நன்றி சொல்கிறார்கள். இது ஒரு நல்ல சுபாவம். அதாவது பிறர் நமக்கு செய்த உதவிக்கு பிரதிபலனாக நாம் செய்ய வேண்டியது அந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு அவர்களை மகிழ்ச்சியோடு கூட வாழ்த்த வேண்டும். அப்பொழுது அவர்கள் மனம் மகிழும். ஆனால் இவர்களுக்குள்ளே மகிழ்ச்சி கிடையாது. நன்றி இல்லாதவர்களுடைய இருதயம் இருளடைந்திருக்கிறது, மகிழ்ச்சி இல்லை என்று பல சுபாவங்கள் பார்த்தோம் அல்லவா? இந்த சுபாவங்கள் இருக்கிறவர்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்காதபடி அது அவர்களை தடுத்துவிடும். அடுத்து, தேவனுடைய ஜனங்களாகிய லேவியர் ஆலயங்களிலே ஆசாரியர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தா, தேவனுடைய மனுஷனாகிய தாவீதனுடைய கற்பனையின்படியே துதிக்கவும் தோத்தரிக்கவும் அவர்கள் முறையாக இருந்தார்கள் என்று நெகேமியா 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து, தேவனுடைய விருப்பம் எப்படி என்று பார்த்தால்,
இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னால், இந்த ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் தங்களுக்கு தேவன் செய்த நன்மைகளுக்கு பதிலாக, பிரதிபலனாக தேவனை துதிப்பார்கள், தோத்தரிப்பார்கள், நன்றி செலுத்துவார்கள். இதை தேவன் விரும்புகிறார். ஆனால் இப்படி செய்யாதவர்களை தேவன் எப்படி விரும்புவார்? அவர்களுக்கு எப்படி நன்மைகள் உண்டாகும், எப்படி அவர்களுக்கு கிருபை கிடைக்கும் என்று நாம் நிதானிக்க வேண்டும். அடுத்து, யோசபாத் ராஜா, யூதாவின் ராஜா, இவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய வெற்றியை பற்றி நாம் அறிவோம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 18ஆம் வசனம் முதல் 30 வரை இருக்கிற வசனங்கள். அந்த அதிகாரத்தில் ஒரு பெரிய வெற்றியை யோசபாத் ராஜாவுக்கு தேவன் கொடுத்தார். எப்படி என்று சொன்னால், வாவா புத்திரர், அம்மோன் புத்திரர், அவர்களோடு கூட அம்மோனியருக்கு அந்த புறத்தில் இருக்கிற மனுஷர், இவர்களெல்லாம் யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் என்ன செய்தான்? தரை மட்டும் குனிந்து சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழும்படி சொன்னான். அப்படியே விழுந்தார்கள். அப்படி இருந்த பொழுது அவன் தேவனை நோக்கி சொன்னான், கர்த்தாவே, இந்த மகா பெரிதான இந்த கூட்டத்திற்கு முன்னதாக நிற்க எனக்கு பலன் இல்லை, எனக்கு நிற்க பலன் இல்லை ஆண்டவரே. ஆனால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொன்னான். அப்படியானால் என்ன அர்த்தம்? தேவன் உதவி செய்வார் என்று ஒரு விசுவாசம் உனக்கு இருந்தது. 3 ராஜாக்கள் பெருந்திரளாய் வந்து விட்டார்கள். அப்பொழுது இவன் என்ன சொன்னான்? எனக்கு நிற்க பலன் இல்லை, ஆனால் உண்மையே நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசனம் மூலமாக வந்தது. அது என்ன அந்த தீர்க்க தரிசனத்தில் தேவன் சொன்னாரோ அந்த காரியத்தை உடனடியாக செய்தார்கள். அது என்ன செய்தார்கள் என்று பாருங்க. லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். துதித்தல் என்று சொன்னால் தேவன் நன்மை செய்வார், தேவன் தங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், தேவன் எல்லா நன்மைகளையும் தருவார், விடுதலை தருவார், வெற்றியை தருவார் என்று நினைத்து மனதில் எண்ணி துதித்தார்கள். அப்படி துதிக்கும் பொழுது பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாக வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் கர்த்தர் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழும்படியாக செய்தார். அதனாலே அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எவ்வளவு பெரிய நன்மை செய்தார் பாருங்க. ஆயுதம் தாங்கி வந்தவர்களுக்கு எதிராக இவர்கள் ஆயுதம் தாங்கி போகவில்லை. தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு துதித்து பாடி பாடகர்களை எடுத்துக்கொண்டு போய் ஸ்தோத்தரித்து தேவனை மகிமைப்படுத்தி பாடினான். உடனே என்ன நடந்தது? இந்த 3 ராஜாக்களும் படை வீரர்களும் ஒன்றாக சேர்ந்து திரண்டு வந்து இவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தவர்கள், அவர்களுக்குள்ளே ஒரு தாறுமாறுகளின் ஆவி வந்து விட்டது. தேவன் அப்படி செய்தார். இவர்கள் என்ன செய்தார்கள்? ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழும்பி ஒருவரை ஒருவர் வெட்டி கொன்று போட்டார்கள். இப்படியாக ஒரு பெரிய வெற்றி கொடுத்தார். இப்படி பல செய்திகளை நாம் பார்க்கலாம். எரிகோவின் கோட்டை கூட தகர்ந்து விடும்படி
அப்படியே விழுந்து விடும்படி தேவன் செய்தது எப்படி என்று சொன்னால், எல்லாம் துதித்தார்கள். தேவனை நோக்கி துதித்த பொழுது அந்த எரியோவின் கோட்டை விழுந்தது. அடுத்து 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு செய்த பல நன்மைகள் உண்டு. அந்த நன்மைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்தரித்தல் என்று சொன்னால், நாம் உலகத்தின் மனிதர்களுக்கு நன்றி என்று சொல்கிறதை தேவனுக்கு நன்றி என்று சொல்வதற்கு பதில், கர்த்தாவே நீர் இதை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நன்றி அறிதல் இல்லாத இருதயம் உடையவர்கள் அவர்களுக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும், மனிதனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்கு இருக்காது. இப்படி கிறிஸ்துவுக்குள்ளே எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லா இடத்திலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறதற்கு தேவனுக்காக ஒரு ஸ்தோத்திரத்தை, நன்றியை தெரிவிக்கிறார்கள். இப்படி நேபுகாத்நேச்சார் சாதராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாக அவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே தள்ளினான். ஆனால் ஒன்றும் அவர்களுக்கு சேதம் வரவில்லை என்று சொன்ன உடனே அவனே பார்த்து என்ன சொல்கிறான், சாதராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான், நன்றி செலுத்துகிறான். ஏனென்றால் அவர்களை ஒன்றும் இந்த அக்னி செய்யவில்லை. அவர் தனது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் என்று தானியேல் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து ராஜாவாகிய தாவீது, என் கண்கள் காண இன்றைய தினம் என் சிங்காசனத்தின் மேலே ஒருவனை வீட்டிற்கு செய்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறான். தனக்கு பிறகு தன்னுடைய சிங்காசனத்திலே தன்னுடைய குமாரன் அமர்ந்திருக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்தபடினால தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படி ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளியற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று ரூத் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இப்படி பல செய்திகளை நாம் வேதத்திலிருந்து பார்க்கலாம். நன்றியுள்ள இருதயம், உணர்வுள்ள இருதயம் இருக்கும்பொழுதுதான் நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம், தேவனை மகிமைப்படுத்துவோம். இதனால் என்ன நன்மை கிடைக்கிறது என்று பார்த்தால் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகளெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று வேதம் கூறுகிறது. இப்படி கிருபை நமக்குள்ளே பெருகும்படியாக நன்றியுள்ள இருதயம் நமக்கு வேண்டும். நன்றியுள்ள இருதயம் இருந்தால் நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம், மனிதர்களிடத்தில் அன்பாக இருப்போம், மனிதர்களையும் நேசிப்போம், மனிதர்களுக்கு நன்றி சொல்லுவோம். இது எதுவுமே இல்லாமல் இருந்தால் அது நல்ல சுபாவம் இல்லை, அது ஒரு மனநல நோய் என்று மனநல நூல் கூறுகிறது. வேதமும் கூட அப்படிப்பட்டவர்கள் ஒரு நல்ல பண்பு இல்லாதவர்களாக இருக்கிறது தான் உறுதி செய்கிறது. இதற்கு ஒரே ஒரு வழி, அப்படிப்பட்டவர்கள் உணர்வில்லாத இருதயம் தான் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் உணர்வுள்ள இருதயத்தை தர வேண்டும். அதனாலே அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரமெல்லாம் கரைப்பட்டு போகும். இருதயம் கடினப்பட்டு போனால், நன்றியுள்ள இருதயம் இல்லாமல் போனால் அவர்கள் ஒரு விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க மாட்டார்கள், மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள், தேவனை தூஷிக்கிறவர்களாக இருப்பார்கள். பலவிதமான பொல்லாத சுபாவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்துவிடும். எனவே அப்படிப்பட்ட இருதயம் இல்லாதபடிக்கு தேவன் அவர்களை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கலாம். கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உணர்வுள்ளாத இருதயம் அவர்களுக்குள்ளே இருக்கிறதுனாலே நன்றியுள்ள இருதயம் அவர்களுக்கு இல்லையே ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கும் நீர் நல்ல நன்றியுள்ள இருதயத்தை தாரும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.